வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பெருவிடை நாட்டுக்கோழி கிராஸ் நாட்டுக்கோழி வளர்ப்பில் குஞ்சுகள் வளர்ப்பில் வந்து 25வது நாள். இப்போ பெருவிடை கிராஸ் கோழி வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த பெருவிடை மயில் கருப்பு குஞ்சுகளை திறந்து விட்றப்போ ஒரு குஞ்சு இறந்து கிடந்துச்சு. ஸோ மிச்ச குஞ்சுகளெல்லாம் பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வாழைத்தண்டு சாறு ஊற்ற போகிறேன். ஏன்னா குறுகல் பிரச்சனையில் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் நம்ம கொடுத்தாச்சு, ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இருந்தாலும் வாழைத்தண்டு சாறு வந்து கொஞ்சம் கொடுத்துடணும். ஏற்கனவே நான் வாழைத்தண்டை வந்து சாறு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோழிகளுக்கும் அந்த இங்க்ஃபில்லரில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கு ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளேயும் வந்து அந்த பெருவிடை கிராஸ் கோழி வந்து பார்த்திங்கன்னா இறதேடி வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து மெடிசன் போட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இற போடணும். எல்லா குஞ்சுகளுக்குமே 8 குஞ்சுகளுக்கும் ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ வந்து மத்தியானம் தான் எடுத்தேன். மத்தியானம் எடுக்கிறப்போ என்னென்னா, இந்த குஞ்சுகள் பூரா கோழி வந்து வெளி மேய்ச்சலில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. இது பக்கத்தில் உள்ள ஒரு இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்ஞ்சிட்ருக்குது. குஞ்சுகள் ஆக்டிவாக இருக்குது. 4ல் 1 வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து சோம்பலாக தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாழைத்தண்டு சாறு இருந்ததில்ல, அதில் ஒரு குஞ்சியை மட்டும் பிடிச்சி வந்து ஊற்றி விட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடில. அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா குறுகல் பிரச்சனை குளிர்காலங்கிறதுனால வருதுங்கிறதுக்காக ரவை போட்டிருக்கிறேன் இறையா. குஞ்சுகள் வந்து ரவை போட்டோன்னா நல்லா சாப்பிடும். அப்போது அதனால தான் இந்த இப்போ குறுகி நிற்கிற குஞ்சுகள் கூட ஓடி வந்து ரவைக்கு வந்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஈவினிங் அடைக்கும் போத்தில் தான் ஒரு இஷ்யூவை நான் பார்த்தேன். எப்படின்னா, அந்த கோழி குஞ்சுகளோட பின்பகுதியில் அந்த எச்சம் வந்து அடைச்சிருக்கிறத பார்த்தேன். ஓகே, இந்த குறுகல் பிரச்சனைக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நமக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அதை லைட்டாக நம்ம கையிலேயே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் லைட்டாக ஒரு கொஞ்சம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அடைக்க போகும்போதில் தான் பார்த்தேன். அடைக்க போகும்போதில் பார்த்ததுனால அப்படியே அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். இப்போ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது அந்த இடம் சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாதது. இப்படி தான் அந்த கோழிக்கும் இருந்துச்சு, அந்த குஞ்சுக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். அதனால் கோழி குஞ்சுகளை நம்ம மேலோட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அடைக்கிறப்ப செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் வந்து செக் பண்ணணும். இப்போது அந்த நான் கைட்டை எடுத்து விட்டது போக கொஞ்சம் இருந்தது அந்த தண்ணி இருக்குது அந்த இடத்துல லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உரசனம்னா அந்த ட்ரையாக இருக்கிறது ஃபுல்லாக காஞ்சி இருக்கிறது ஃபுல்லாக கொஞ்சம் இழந்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு துணியை வச்சு இந்த பாருங்கள் சுத்தமாக எடுத்துட்டேன்னா தண்ணியில் அலசி இப்படி தான் தரையில் கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி லைட்டாக இப்படி வந்து பார்த்திங்கன்னா சோக் பண்ணணும். அப்படி இது பண்ணோன்னா அது வந்து க்ளீன் ஆயிரும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சோங்க இப்படி நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து துணியில் துடைச்சிட்டு அதோட கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா தாய் இருக்கிற இடத்துல விட்டு அடைச்சாச்சு நண்பர்களே.